இந்த அரிப்பு நோயினால எனக்கு இந்த தூக்கமின்மை அப்படின்ற இந்த பிரச்சனை பெரும்பாலும் இருந்துக்கிட்டே இருக்கு. இதனால நான் நிறைய டெஸ்ட் எடுத்துட்டேன் டாக்டர். இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். ஐஜிஇ டெஸ்ட் நான் எடுத்து பார்த்துட்டேன், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு. ஸோ பிளட்டில் என்னென்ன தான் டெஸ்ட் இருக்கணுமோ இதில் அலர்ஜிக் டெஸ்ட் வேறு நான் எடுத்துட்டேன். அதில் வந்து பர்டிகுலராக சில ஃபுட் மட்டும் எனக்கு டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு அலர்ஜி ஆகுது, ஸ்டாப் பண்ணுங்க. அப்போ நான் எதை தான் டாக்டர் சாப்பிட்றது? இந்த தீராத என்ன காரணம்னே தெரியாத அரிப்பு நோய்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? இந்த அரிப்பு தீர்வதற்கு சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகை இருக்குங்க. அதாவது பழம்பாசி அப்படின்னு சொல்கிற மூலிகை. இந்த பழம்பாசியை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? சொரேலியா கார்டிஃபோலியான்னு சொல்கிற இந்த பழம்பாசி மூலிகையை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? ஸோ ரெகுலராக இந்த பழம்பாசி அப்படின்னு சொல்கிற இந்த தாவரம் வந்து ஒரு சின்ன தாவரம் தான். அதாவது தரையோடு படர்ந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இலைகள் வந்து பார்த்தோம்னா ரிச் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய இலைகளை கொண்டது. ஸோ இந்த இலைகள் தான் அரிப்பு நோய்க்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம்.